வணக்கம். இந்த வீடியோவில் ஓணம் பண்டிகை உருவான வரலாறை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம், இந்த பண்டிகையே எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா, ஒரு மிகப்பெரிய அசுர சக்கரவர்த்தி இன்னமுமே அழியாத வரத்தோட பாதாள லோகத்தில் வாழக்கூடிய அந்த ராசா வருஷத்தில் ஒரு நாள் பாதாளத்தில் இருந்து ஏறி மேலே நம்ம பூமியை பார்க்க வருவார். அந்த அசுரரை வரவேற்கிறதுக்காகத்தான் இந்த ஓணம் பண்டிகையே கொண்டாடப்படுது. அவரை வரவேற்கிறதுக்காகத்தான் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸா சொல்லப்படக்கூடிய இந்த பூக்கோளத்தையே போடுறாங்க. சரி, சாமியை வரவேற்கிறதுக்காகத்தான் திருவிழா கொண்டாடுவாங்கன்னு பார்த்துருக்கோம். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி, வைகாசி விசாகம், பிள்ளையார் சதுர்த்தி, இப்படி எல்லாம் சாமிகளை வரவேற்க நம்ம விழா எடுப்போம். ஆனா ஏன் இந்த மலையாளத்துக்காரங்க ஒரு அசுர ராசாவை வரவேற்கிறதுக்காக இப்படி விழா எடுக்கிறாங்க? அதுலயும் நம்ம எப்படி பொங்கலை எல்லாம் கொண்டாடுவோமோ அதை போல கேரளாவோட 1ஆம் நம்பர் பண்டிகையா இந்த அசுரரை வரவேற்கிற பண்டிகையை ஏன் கொண்டாடுறாங்கன்னு கேட்டா, பேருக்கு தான் இவர் அரக்கரு, அசுரரு. பிறந்த இடம் மட்டும்தான் அரக்க குலம். ஆனா இந்த அரக்கரு ஆண்ட காலத்துல அவர் நாடையே ஒரு சொர்க்கம் போல மாத்தி வச்சிருந்திருக்காரு. யாருக்குமே எந்த குறையும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படியாக இவர் ஆண்டு வந்த அந்த நாடு தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்முடைய கேரளா. அதனாலதான் இப்படியெல்லாம் ஒரு ராசா